Okay, இப்போ fifth question பாருங்க. A ground is in the shape of parallelogram. A height of the parallelogram is 14 meter and the corresponding base is 8 meters longer than the height. Find the cost of leveling the ground at the rate of 15 rupees per square meter. என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கிரவுண்ட் வந்து அதாவது ஒரு parallelogram ஷேப்பில் ஒரு கிரவுண்ட் வந்து மேக் பண்ண போகிறாங்க. அதோட ஹைட் வந்து எப்படின்னா 14 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது 8 மீட்டர்ஸ் லாங்கர் தென் த ஹைட்டை விட 8 மீட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க பேஸ். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் 15 ருபீஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா கிரவுண்டோட இது 15 ருபீஸ்னால் நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம்ல எத்தனை மீட்டர் வருமா அதை நம்ம 15ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அந்த டோட்டல் கிரவுண்டோட காஸ்ட் கிடச்சிரும். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். ஓகே, இவங்க என்ன கொடுத்துருந்தாங்க ஹைட்டு 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 மீட்டர் லாங்கர் தென் த ஹைட்டை விட எவ்வளோ மீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைட் வந்து 14 இருக்குது, அதோட 8 மீட்டர் அதிகங்கிறாங்க. அப்போ அதிகம்னா என்னது ப்ளஸ்ஸு ஆட் பண்ணால் 22 மீட்டர் த பேஸ் எவ்வளவு 22 மீட்டர். 8 மீட்டர் லாங்கர் தென் இட்ஸ் ஹைட்டை விட 8 மீட்டர் அதிகமாக இருக்குது லாங்காக இருக்குங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும் ஹைட்டோட அந்த 8 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேஸ் கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு ஏரியா ஃபார்முலா தெரியும் B × H. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பேஸ் வந்து 22 × ஹைட் வந்து 14. இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 22 × 14 4 2s are 8 4 2s are 8 2 2. ஸோ 803 என்ன கிடைக்குன்னா 308 கிடைக்குது ஸ்கொயர் மீட்டர். ஏரியா வந்து இவ்வளோ கிடைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 ஸ்கொயர் மீட்டர் பெர் ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்களே பாருன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ் வந்து காஸ்ட் செலவாகுது. ஓகேவா, அப்போனா நம்ம கண்டுபிடிச்ச எத்தனை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 308 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒன் கொடுத்துட்டு மெனிக்கேட் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ்னால் காஸ்ட் ஆஃப் லெவலிங் 308 ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன வரும் 308 50 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 308 15. ஸோ 8 5s are 40க்கு 0 பேலன்ஸ் 4 0 × 5 0 0 + 4 15 68 0 3 0 2 carry over 1 6 4. So answer is 4620 rupees. ஓகேவா, 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ் காஸ்ட்னா 308 ஸ்கொயர் மீட்டருக்கு 308 × 15 4620 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் எவ்வளோ வரும்னா 4620 rupees. ஓகே, இப்போ ஃபிஃப்த்து சம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஹைட் கொடுத்துருக்காங்க. பேஸுங்கிறது ஹைட்டை விட 8 மீட்டர் லாங்குனால நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ 14 + 8 வந்து 20 மீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சோண்டு வந்து இது ஃபுல் ஏரியா எவ்வளவு அவங்க சொல்லியிருக்காரு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 15 ருபீஸ்னால் டோட்டலாக இத்தனை ஸ்கொயர் மீட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா 1 கொடுத்து மெனிக்கிட்ட மல்டிபிள் பண்ணணும். ஸோ 308 50 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வருது. இப்போ டோட்டலாக அந்த கிரவுண்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கா 4620 rupees. ஓகே, இப்போ 2.1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்க்கலாம்.